பம்பரம் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை, விளையாடுறதுக்கு ஆள் இல்லை. இப்போ எல்லாம் செல்லுக்கு மாதிரி போயிட்டாங்க. ரொம்ப சின்ன பிள்ளைங்க தான் விளாடுறாங்க. மீதி எல்லாம் முக்கால்வாசி நான் பார்க்க ஃபுல்லாகவே கேம் தான் விளாண்டுட்டு இருக்கு. பம்பரம் செய்யறது நம்ம அம்பை மட்டும் தான், வேற ஒரு பக்கம் கிடையாது. லாக்டவுன் வந்தது வந்து ஸ்டாக் அதிகம். பொம்பரெல்லாம் அப்படி ஒரு அதெல்லாம் ஒரு எமோஷனுங்க அப்படின்னு முடியும். ஏன்னா இந்த பம்பரம் விளையாடுறது ஒரு தனி ஒரு கலைங்க. அந்த பம்பரத்துல ஆணி உடைஞ்சிடும். அந்த ஆணியை நாங்க வாங்கணும்னா அந்த ஆணியை எடுத்துருவோம். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஆணி நம்ம என்ன பண்ணுவோம், தனியா ஒரு ஆணியை எடுத்து அதை 2ஆ உடைச்சு அதை உள்ள ஏத்தி போவோம் ஆட்டத்துக்கு. பம்பர் விளையாட போவோம். அடிச்சு வச்சு தள்ளணும் பம்பரத்தை. அதுலயும் நிறைய போங்க ஆடுவாங்க. ஆனா இன்னும் இந்த பண்ணிருக்காங்க பாருங்களேன். நம்ம பொம்பரம் ஆசைப்பட்டு வாங்கின காலத்துல பொம்பரம் எப்படி செஞ்சாங்கன்னு தெரியாது. ஆனா இப்ப பொம்பரம் எப்படி எல்லாம் செய்யறாங்கன்னு தெரியும். ஆனா நம்மளால வாங்கறதுக்கான ஆமா உண்மையா விளையாடுறதுக்கு ஆள் இல்லை. ஒரு எங்க அண்ணன் பசங்களுக்கோ யாருக்கோ ஒரு பம்பரம்னா காட்டுன்னு வச்சுக்க போயிடுவேன். போன்ல தான் ஃபுல்லா. இதே பொம்பரை ஒரு பொம்மை வந்து கேம்ல விளையாடுற மாதிரி வச்சீங்கன்னா வாங்குவாங்க. ஆனா உண்மையாவே பொம்பரன்றது ஒரு எமோஷனுங்க. அந்த 90s கிட்ஸுக்கு எல்லாம் அந்த பொம்பரன்றது ஒரு எமோஷன். அதுவும் அந்த வில்லேஜ் சைடு இருக்கிறவங்க எல்லாம் பொம்பரம்னா அப்படி ஒரு அலாதி அந்த மாதிரி.